கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போகலாம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் வாசிக்கலாம். இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும் போது 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 2. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இவர்களை குறித்து நாம் தியானிக்க போவதில்லை. ஆனாலும் வேதம் சொல்லுகிறதான வார்த்தையை பார்க்கிறோம். இயேசு கானாவூர் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே திராட்சரசம் குறைபட தொடங்கிற்று. திராட்சரசம் குறைபட்ட உடனே அங்கே இயேசுவின் தாய் ஆண்டவரத்தில் வந்து சொல்லுகிறார், அவளுக்கு திராட்சரசம் குறைபட்டு இருக்கிறது என்று சொல்லுகிற போது அங்கே வாசிக்கிறதான இந்த வேத பகுதியை பார்க்கிறோம். அவள் இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை என்று சொல்லுகிறார். இயேசுவினுடைய தாய் மரியாள் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அங்கே பார்க்கும்போது வேலைக்காரர்களை அழைத்து ஒரு வார்த்தை சொல்கிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா. திராட்சரசம் நமக்கு தேவை என்று சொன்னால், குறைவு நிறைவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இதனால் ஒரு நன்மை நம்முடைய வாழ்வில் வர வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறதை நாம் என்ன செய்ய வேண்டுமா செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்ம ஆங்கே ஆண்டவர் மரியாள் சொல்லி கடந்து போனாங்க. அந்த வேலைக்காரர்கள் இயேசுவுக்கு முன்னே வந்து நிற்கிறார்கள். இப்பொழுது இயேசு சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க செய்தார்கள். வெளியிருக்கிற கற்றாடியை உள்ளே கொண்டு வார்கள் சொல்வதை கொண்டு வந்தார்கள். அதிலே தண்ணீரை நிரப்பினவர் தண்ணீரை நிரப்பினார்கள். அதை கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காலத்தில் கொடுங்கள் என்று சொல்லும் போது அதை கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். அங்கே பார்க்கப்படும் பந்தி விசாரிப்புக்காரன் சொல்கிறான், முந்தைய ரசத்தை பார்க்கிறோம், இந்த ரசம் அதிக ருசி உள்ளதாக இருந்தது. அல்லேலூயா. இந்த அற்புதம் ஏன் நடந்தது? எப்படி இந்த அதிசயம் நடந்தது? எப்படி தண்ணீர் ரசமாய் மாறிட்டு என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, மரியாள் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொல்லுகிறபடி நீங்களும் நானும் செய்வோம் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்களும் நானும் செவி கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில முந்தின வாழ்வை பார்க்கிறோம், பிந்தின வாழ்வு ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. முந்தின நன்மைகளை பார்க்கிறோம், பிந்தின நன்மைகள் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. முந்தின மகிமையை பார்க்கிறோம், பிந்தின நன்மைகள் பெரிதா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலவெளியிலே வேதம் சொல்ற காரியம் என்ன? அவர் சொல்லுகிற வார்த்தைப்படி செய்தால் நமக்கு ஆசீர்வாதம். அவருடைய வார்த்தைக்கு செவிகொடாமல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவர் சொன்ன கற்பனைகளை நாம் கைக்கொள்ளாமல் நாம் வாழ்கிற போது ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு முரண்மையாக, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மாறாக, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு எதிராக நாம் செயல்படுகிற போது நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிற போது, அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய கற்பனையின்படியும் அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படியும் அவர் நமக்கு சொல்லுகிறதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யுகிற போதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு சாமுவேல் குட்டி பையனா இருந்தாலும் அவனை பார்த்து எழுதி சொல்லுகிறார், 4வது முறை அழைக்கும் போது 3வது சொல்லுகிறான், நீ போய் அடுத்த முறை ஆண்டவர் அழைச்சான்னா சொல்லும் அடியே கேட்கிறேன். அதுதான் தேவன் விரும்புகிறார். நான் சொல்வதை தேவன் கேட்க வேண்டும் என்று அல்ல, தேவன் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அநேகருடைய வாழ்க்கை நான் சொல்லுவதை தேவன் கேட்க வேண்டும், நான் விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும், நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை அறியாமல் தேவன் கொடுக்கிறதான காரியங்களுக்கு விரோதமாக செயல்படுவதை குறித்து பார்க்கிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள் என்றார் என்று வாசிக்கிறோம். அப்படியா செய்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. செய்யாமல் போனால், அவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நஷ்டம் என்ன என்பதை தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால், செவிப்படாவிட்டால் என் வாழ்க்கை நான் இழந்து போகிற காரியங்கள் என்ன, எனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை நான் இழந்து போகிறதான நிலைகள் என்பதை குறித்து தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் புத்தகம் நாம் வாசித்த இந்த வேத பகுதியை பார்க்கும் போது 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் செய்கிற காரியத்தை பார்க்கும்போது தேவனாய் கர்த்தர் ஆதாமை உருவாக்கினார். உருவாக்கி அவனை என்ன செய்தார்? அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்து ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து அவனை எதிர்த்து கொண்டு வந்து அதை பண்படுத்தும் காக்கும் தேவன் வைத்தார். அவளை வைத்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? 16ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தொடுகிற சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க
விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் இப்பொழுது காரியத்தை ஆதாமுக்கு ஆதியிலே தேவன் கற்றுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கட்டளையாக சொல்லுகிறதான வார்த்தை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு தோட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தோட்டத்துக்குள்ளே சகல மிருக ஜீவன்கள் இருக்கிறது. அவருக்கு தேவையான சகலவிதமான ஆகாரத்துக்குரியதான காரியங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் இருக்கிறது. கர்த்தர் அழகாய் அவனுக்கு உருவாக்கி 4 விதமான நதிகளை அதற்குள்ளே உருவாக்கி அதற்கு நடுவாய் கொண்டு போய் இந்த ஆதாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய், ஆதாம் அதை பண்படுத்தி அதை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் தேவன் அதை வைத்தார். வைத்தது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான விலையிலே ஆண்டவர் ஆதாமை வைக்கப்பட்டிருந்த அந்த ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே உலாவி ஆதாமோடு கூட கர்த்தர் என்ன செய்தாரா? பேசினார் என்று வாசிக்கிறோம். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம், அநேக விதமான நன்மைகள் நிறைந்திருக்கிற இடத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், சகல விதமான விருட்சத்தின் கனியை நீ என்ன செய்யலாம்? புசித்துக் கொள்ளலாம். ஒரு பர்மிஷன் கொடுக்கிறார். இல்லை, எல்லாத்தையும் நீ எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் இந்த தோட்டத்திற்கு நடுவில் இருக்கிறதாலே நன்மை தீமை அறிய வேண்டிய கனியை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. ஒரு கட்டளையை தேவன் போடுகிறார். எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள்ளலாம், இவைகளை மாத்திரம் அனுபவிக்க கூடாது. மனுஷனுடைய வாழ்க்கை நிலைகள் என்ன? எதை செய்ய என்று சொல்லுகிறானோ அதை செய்ய மாட்டார்கள். எதை செய்யாதென்றாங்களோ அதான் செய்வாங்க. இல்லையா? சின்ன பிள்ளையா இருக்கட்டும், பெரியவளா இருக்கட்டும், இதை செய்யந்தால் செய்வதை பார்க்கலும் செய்யாது என்று சொல்லுகிற காரியத்தில் அதிக நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அது அநேக பாவத்தில் விழுந்து போகிறார்கள். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, ஆதாமுக்கு இதை தேவன் சொன்னார். சொன்ன வார்த்தை அவன் கீழ்ப்படிந்தான். ஏற்று துணையாக ஏவாளை உருவாக்கினார். இருவருமாக கணவன் மனைவியுமாக மகிழ்ச்சியாக ஏதேன் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் ஏவாள் தன் புருஷனை பிரிந்து அவள் மாத்திரம் என்ன 3ஆம் அதிகாரத்திலே சுற்றி பார்க்கும்படியே கடந்து போகிறாள். தேவனாய் கர்த்தர் உண்டாக்கிய சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று பார்க்கிறோம். இப்போ உங்க தனியா போய் மாட்டிருக்காங்க. இப்போ சர்ப்பம் பேச ஆரம்பிக்கிறது. அது ஞானமாய் பேசுகிறது, அது புத்தியாய் பேசுகிறது, அது தீமையான ஆலோசனையோடு கூட பேசுகிறது. அது சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை தோட்டத்தில் உள்ள சகல கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? அவள் வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தையை பெற்றுக் கொள்ளபடியா, அவளுடைய வார்த்தையினாலேயே அவளுடைய பாவத்திலே தள்ளபடியா, அவளுடைய வார்த்தையினால் தேவன் கொடுத்த அந்த மகிமையான சொனத்தை விட்டு துரத்தும்படியாக, தேவனுடைய அநாதி திட்டத்தை அவமாக்கி போடும்படியாக இப்பொழுது சர்ப்பம் கேட்கிறது, இந்த தோட்டத்தில் இருக்கிற சகல கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் உனக்கு சொன்னது உண்டோ? நம்ம உடனே அதுக்கு சர்ப்பத்தில் பதில் கொடுக்கிறாங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் விருட்சங்களையும் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கும், அதை தொட வேண்டாம் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். இப்போ ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை யாருக்கு தெரிந்திருக்கிறது? ஏவாளுக்கும் தெரிந்திருக்கிறது. ஆதாம் தனக்கு மாத்திரம் அந்த கட்டளை வைத்துக் கொள்ளாமல் ஏவாளுக்கும் சொல்லி இருக்கிறார். ஏவாளை எச்சரித்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் தோட்டத்தின் கனியை நாம் எல்லாம் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை மாத்திரம் புசிக்காதபடி நம்ம எச்சரித்திருக்கிற செய்தியை இந்த ஏவாளுக்கு சொன்னபடினாலே இந்த சர்வம் கேட்கிற போது அவள் அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்கிறார். இங்கே பார்க்கும்போது நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். சொன்ன உடனே இந்த சர்வம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை ஏமாற்றுகிறார். ஏனென்று சொன்னால், நீங்கள் புசிக்கிற நாட்களிலே உங்கள் கண்கள் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். நன்மை தீமை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், நீங்கள் தேவர்களை போல மாறுங்கள் என்றுதானே நய வசைப்பான வார்த்தையை சொல்லி இருதயத்தை மயக்குகிறது. அல்லேலூயா. பிசாசு முதல்ல எதை மயக்குவான்? கண்களையும் இருதயத்தை தான் பிசாசு மயக்குவான். அல்லேலூயா. கண்களை இச்சை உண்டாகும், அந்த இச்சையமானது இருதயத்துக்குள்ளே பாவத்தை பிறப்பிக்கும். இப்பொழுது சத்துரு சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். நீங்கள் இவளை புசிக்கிற நாளிலே தேவர்களை போல மாறுவீர்கள், இதனை புசிக்கிற நாளிலே நீங்களும் கடவுளை போல இருப்பீர்கள் சொன்ன உடனே
நாட்களிலே உடைய வாழ்க்கையில ஒரு இச்சையை அவர் தரித்துக் கொள்ளுகிறார். அவர் இதயத்துக்குள்ளே பாவம் புகுந்து போகிறது. வேதம் சொல்ல அடுத்த வசனத்திலே பார்க்கும்போது அந்த கனியானது புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து அதை புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். அல்லேலூயா. இருவருக்கும் தெய்வம் சொல்லியிருக்கிற ஒரு காரியம் உண்டு. அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்தால் ஆசீர்வாதம், சொல்லிய வார்த்தைகளுக்கு விரோதமாய் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில மகிமை இழந்து போவோம். ஆதாமுக்கு சொன்ன காரியம் ஏவாளுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் இருவரும் என்ன செய்கிறார்? அவள் புசிக்கிறாள், அவளுக்குள்ள ஒரு சுய இச்சை வருகிறது. அவளும் தேவர்களை போல மாற வேண்டும் என்கிற ஒரு ஆசை அவளுக்குள்ளே கடந்து வருகிறது. தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டும் தன்னை படைத்த ஆண்டவர் தன்னை எச்சரித்தும் அவர் தனக்கு கட்டளை கொடுத்தும் கூட ஒரு சர்வத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எதை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ அதை புசித்தது மாத்திரம் அல்ல, தன் புருஷனுக்கும் அதை என்ன பண்ணாலாம் கொடுத்தால் என்று வாசிக்கிறோம். சொல்லும் ஆதாம் என்ன பண்ணிருக்கணும்? நீ மட்டும் சாப்பிட்டியா போனோன்னு சொல்லியிருக்கிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் பிரிக்கிற வரைக்கும் ஒன்னா இருக்கின்ற வார்த்தையை போல பாவத்தில் இவர்கள் உடன்பட்டு போனார்கள். அனனியாவும் சப்பீராலோ பாவத்திற்கு உடன்பட்டு போனார்கள். அல்லேலூயா. நன்மைக்கு மாத்திரம் தான் உடன்பட்டு போக வேண்டும். யோபுடைய மனைவிக்குரிய வித்தியாசத்தை பார்க்கிறோம். யோபு அவர் மனைவி சொல்லுகிறார், நீ ஏன் நீ உண்ணன் இருக்கிறாய், தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிற போது யோபு சொல்றான், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே, தேவனத்தில் நன்மை பெற்று நாம் தீமையும் பெறக்கூடாதா? இதான் தேவ மனுஷனுக்குள்ள ஒரு காரியம், தேவனை அறிந்திருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு காரியம், தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷனுக்குள்ள ஆவிக்குரிய முதிர்ச்சியா இருக்கிறது. ஆனால் இங்கே பார்க்கும்போது ஆதாமுக்குள்ளே அந்த முதிர்ச்சி காணப்படவில்லை. தேவனை குறித்த ஒரு பயம் இல்லாதபடிக்கு ஏவாளுடைய வார்த்தைக்கு அவன் நம்பி ஏவாள் புசித்தவுடனே அந்த கனியானது பார்வைக்கு நல்லா இருக்கிறபடினாலே அது இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கிறதுனாலே அதை தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவன் எச்சரிக்காமல் வாங்கி சாப்பிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் பார்க்கிறதற்கு அழகா இருக்கும், பாவம் பார்க்கிறதுக்கு மிகவும் நன்மையாய் தெரியும். பாவத்தை செய்வதற்கு அநேக மனுஷருக்கு தூண்டுவார்கள். நன்மை செய்வதற்கு ஒருவனும் இருப்பதில்லை, தீமை செய்வதற்கும் பாவத்தை செய்வதற்கும் பாவத்திலே தள்ளுவதற்கும் இன்னைக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறார். நீ நண்பர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அவன் நன்மையானதுக்கு துணைக்கு வராங்க இல்லையோ, நீங்கள் தீமை செய்கிற போது பாவம் செய்யும்படியாக அநேகரை இழுத்துக்கொண்டு போவதை குறித்து பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற மனுஷனை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னைக்கு நன்மைக்கு துணைக்கு இருக்கிறார்கள் இல்லையோ, பாவத்திலே அநியாயத்திலும் அக்கிரமத்திலே வாழ்வதற்கு தான் மாத்திரமல்ல தன்னோடு ஒரு கூட்டத்தையும் சத்துருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக இன்னைக்கு அநேகரை விழ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சொன்னதை செய்யாமல் தேவன் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாய் செய்தார். தேவன் எச்சரித்தும் அந்த சத்தத்திற்கு அவள் செவிக்கொள்ளாமல் தேவன் சொன்னதற்கு விரோதமாக அவள் சர்வத்தினுடைய வார்த்தைக்கு அவள் செவி கொடுத்து கீழ்ப்படியாமையினாலே இருவரும் இழந்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை என்ன அவளுக்குள்ளே சாபம் கடந்து வந்தது. ஆண்டவர் ஆதாமை சபித்தார், உன் முகத்தின் வேர்வையினாலே என்ன செய்வோம், ஜீவகாலம் எல்லாம் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உழைத்து நீ சாப்பிடுவாய் என்று சொன்னதை பார்க்கிறோம். நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்கிற வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஏவாளை குறித்து பார்க்கிறோம், நீ பிரசவிக்கிற போது கர்ப்ப வேதனை படுவாய் என்று சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. சர்வத்தை ஆண்டவர் சபித்தார், அப்படி இறக்குகளை பிடுங்கினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது ஊர்ந்து காணப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு மகிமையான ஏதோ தோட்டத்துக்குள்ளே தேவன் இருவரையும் கொண்டு வந்து வைத்திருந்தாலும் கூட இவருடைய வாழ்க்கை இவர்கள் பாவம் செய்தார்கள், அக்கிரமத்திலே விழுந்து போனதினாலே கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்திலே இருந்து இந்த மனுஷரை என்ன பண்ணாரா, வெளியே துரத்தி சுடரொளி பட்டயங்களை கர்த்தர் காவல் வைத்தார். அல்லேலூயா. மனுஷன் நம்மை போல நன்மை தீமை அறியத்தக்க ஒருவனாய் மாறினான். இனி அவன் உருவாக்கி வைத்த தோட்டத்துக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே தேவன் உலாவுகிற அந்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்க முடியாது என்பதை தேவன் அறிந்து அவனை தேவன் ஆண்டவர் என்ன செய்தாரா, அவன் இருக்கிற ஸ்தலத்தை விட்டு துரத்தி போனார். அவர்கள் தேவ மகிமையை, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை, தேவனோடு இருக்கிறதான அந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வாழ்வை இழந்து போனார்கள். தேவ சபையே, எனக்கு உங்கள் வாழ்க்கையில தேவனுக்குள்ளே இருக்கிறோம் என்று சொன்னார். ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்கிற தோட்டத்துக்குள்ளே இருக்கிறோம், சபை என்கிற தோட்டத்துக்குள்ளே கர்த்தர் வைத்து இருக்கிறார். இந்த உலகம் என்கிறதான ஆசீர்வதிக்கப்பட்டதான நன்மைகள் பெருகி இருக்கிறதான ஏதனை போன்ற தோட்டத்துக்குள்ளே கர்த்தர் நம்ம வைத்து இருக்கிறார். நம்மை சூழ்ந்த அநேக பாவங்கள் வருகிறது. ஆண்டவர் ஒவ்வொரு
நாளும் நம்மை எச்சரிக்கிறார். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிற போதெல்லாம், ஜெபிக்கிற போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் கூட அவர் சமாளிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் எச்சரித்தோ செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிற காரியங்களிலே விழுந்து போய் கிடக்கிறார்கள். இன்னைக்கு அதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில பாவம் பெருக போயிடுச்சு. பண ஆசை, பதவி ஆசை, பொருள் ஆசை, இன்னைக்கு அநேக தீமைகள் எல்லாம் கொண்டு இன்னைக்கு எந்த காரியங்களுக்கு சத்துருக்கு செவி கொடுக்கிறார்களோ அந்த காரியத்திலே விழுந்து அவமானப்பட்டு போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மறைவான பாவங்கள் ஒன்றும் இல்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். வேதம் தான் நாம் கற்றுக் கொடுக்கிறது. இவர்கள் பாவம் செய்தார்கள், தேவன் எச்சரித்தோம், அவர்கள் அந்த வார்த்தைக்கு என்ன செய்யவில்லை, கீழ்ப்படியாமல் போனார்கள். அதே வேத பகுதியில் நாம் பார்க்கும்போது எரேமியாவின் புத்தகத்திலே ஒரு குடும்பத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கே ஆண்டவர் எரேமியா 35 அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 35 அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இங்கே பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவதை பார்க்கிறோம். என்ன சொல்கிறது சொன்னால், அங்கே ஒரு குடும்பம் இருக்கிற, ரேகாப் என்று சொல்லப்பட்ட ஒரு குடும்பம் இருக்கிறது. நீங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் வைத்து அவளுக்கு திராட்சரசம் கொடுங்கள். அவள் திராட்சரசத்தை என்ன பண்ணணும், குடிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இந்த மனுஷர்களை அதே போல எரேமியா கொண்டு வருகிறான். கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தை நேராக வைத்து அவளுக்கு முன்னே திராட்சை ரசங்களை எல்லாவற்றையும் பார்த்து வைத்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். 5 வசனம் சொல்கிறது, திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபடி குடும்பத்தை சேர்ந்த புத்திரனின் முன்னே வைத்து அவளை நோக்கி திராட்சை ரசம் குடிங்கள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகி எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னென்னைக்கு திராட்சை ரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உன் எல்லா நாட்களையும் கூடாரங்களே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரர்களும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சை ரசம் குடியாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே இவர்களுக்கு தேவன் கட்டளையிட்ட ஒரு காரியம் அல்ல, முற்பிதாவாய் இருக்கிற யோனதாப் என்று சொல்லப்பட்டு ஒரு மனுஷன் தன்னுடைய சந்ததியா இருக்கிறதானே அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நீங்க திராட்சை ரசத்தை என்னைக்கு என்ன பண்ணக்கூடாது, குடிக்க கூடாது, நீங்கள் பெரிய பெரிய வீடுகளை கட்டக்கூடாது, கூடாரத்தான் இருக்க வேண்டும், நீங்கள் விதைக்க கூடாது, நீங்கள் அறுக்க கூடாது, ஆனால் நீங்கள் எல்லாம் செய்யாதபடி நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி சில கட்டளைகளை தன்னுடைய சந்ததிக்கு கொடுத்து விட்டு போகிறார். இவனை கொடுத்து விட்டு போனாலும் கூட அவன் மரித்து போகிறான், அவன் பிள்ளைகள் எழும்புகிறார்கள், அவன் சந்ததி வருகிறது. ஆனாலும் அவன் சொல்லி போன கட்டளையை மாறவே இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்லி கடந்து போனாலும் அந்த கட்டளைகளையும் அந்த பிரமாணங்களையும் அவன் சொன்னவனமாய் கை கொள்ளுகிறார்கள். அதனால்தான் ஆண்டவரை பார்த்து அவருடைய வைராக்கியத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து அவளை குடிக்கும்படி சொல்லி என்று சொல்லுகிற போது இந்த ரேகாப் சொல்லுகிறான், என்னுடைய முன் பிதாவை இருக்கிறேன், என்னுடைய யோனதாப் என்று சொல்லப்பட்டு என்னுடைய முன் பிதாவை இருக்கிற தாத்தா எனக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, நாங்கள் இவளை குடிக்க கூடாது என்று சொல்லி எனக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறாரு, நாங்கள் அதை என்ன செய்வதில்லை, குடிப்பதில்லை. அதே அதிகாரத்தில் 10 வசனம் சொல்கிறது, நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாக யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம் என்று வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு இந்த ஆதாமும் ஏவாளும் என்ன செய்த, கீழ்ப்படியாமல் அவர் சொன்னதுக்கு மாறாய் செய்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் தன் சந்ததிக்கு தன் குடும்பத்துக்கு சொன்ன அந்த வார்த்தை இவர்கள் வைராக்கியமாக இருந்து அதை கற்பனை எடுத்துக்கொண்டு அதை பிரமாணமாக எடுத்துக்கொண்டு எதுவரைக்கும் சந்ததியெல்லாம் மாறி போனாலும் அவர்கள் மாறாதவளாய் இருந்தார் என்று வாசிக்கிறோம். வாசிக்க வேண்டாம், குறித்துக் கொள்ளுங்கள். அதே அதிகாரத்தில் 35 சொல்கிறது, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். ஒரே காப்பின் குடும்பத்தார், யோனதாபின் குடும்பத்தார் அவர்கள் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். என் ஜனங்களோ என்னுடைய வார்த்தைக்கும் என் செவிகளுக்கும் செவிப்படாமல் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இந்த காரணங்கள் ஆண்டவர் எச்சரிக்கிற காரியம் தான். தேவ சபையை ஆண்டவர் சொல்லுகிறபடி நீங்களும் நானும் செய்வோம் என்று சொன்னால் ஒரு பெருத்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. தேவன் சொன்ன வார்த்தைக்கு மாறாய் எதிர்த்து நாம் ஒரு காரியங்களை செய்கிற போது, தேவ சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் செய்கிற போது, முதலாவது மகிமையான இடத்தை விட்டு தேவன் நம்மை எடுத்து போடுகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு மகிமையான ஸ்தலத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருப்பார், ஆனால் நாம் தேவ சட்டத்திற்கு கீழ்ப்படுகிறது அவசியமாய் இருக்கிறது. இரண்டாவதாக அதே
ஆதியாகம புத்தகத்திலே பார்க்கப்படும் போது நாம் வாசிக்கலாம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 19ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம் நமக்கு எல்லாம் தெரியும். சோதம் குமாரா பட்டணத்துடைய அழிவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சோதம் குமாரா பட்டணத்துடைய அழிவுக்கு முன்பதாக ஆபிரகாம் அங்கே ஆண்டவரோடு கூட பேசுகிற 50 நீதிமான் 40 பேசிக்கொண்டு வரும்போது 10 நீதிமான்களும் ஆண்டவர் அழிக்க மாட்டேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் எதற்காக பரிந்து பேசுகிறார் என்பதை தேவன் அறிந்திருக்கிறபடினாலே அந்த அழிவுக்கு லோத்தை விலக்கி மீட்கும்படியால் 2 தூதரை தேவன் அனுப்பினார். அங்கே அனுப்பப்பட்ட தூதர்கள் பொழுது விழுந்தவுடனே அவனை துரிதப்படுத்தி கொண்டு வருவதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறான். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது 2 தூதரும் அவனையும் அவனுடைய மனைவியின் கையும் அவனுடைய பிள்ளையுடைய கைகளை பிடித்துக் கொண்டு வேகமாய் வெளியே கொண்டு வந்து விட்டு அவளுக்கு சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆதியாகம புத்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் சில காரியங்களை எங்கள் லோத்துக்கு தேவன் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அழிய போகிற பட்டணம் அக்கினி ஜுவாலைக்கு எரிய போகிறது. கந்தகம் அதன் மேல் விழுந்து அழிக்கிற பயிர் வகைகள், மிருகஜீவன்கள், மனுஷர்கள், ஸ்திரீகள், புருஷர்கள் யாரும் அழிந்து போக போகிறார்கள். இது லோத்து குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட போகிறது. இப்பொழுது ஆண்டவர் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எங்கு போனாலும் என்ன செய்யாதீங்க, நீங்கள் பின்னிட்டு பார்க்காதே, இந்த சமூகத்தில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு எங்க ஓடி போனோம்? மலைக்கு ஓடி போனோம். ஆனால் இங்க லோத்து நமக்கு தெரியும், அப்படியெல்லாம் ஆண்டவரே நான் வயது சென்றவனா இருக்கிறேன், என்னாலும் ஓட முடியாது, நான் போகிறதற்குள்ளே தீங்கு வரும் என்று சொல்லி எதிரே இருக்கிறதான இடத்திற்கு நான் சமபூமிக்கு நான் ஓடுகிறேன் என்று சொல்லி அவன் தன் பிள்ளைகளை மனைவியும் அழைத்து கொண்டு ஓடி போகிறான். இவர்கள் நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்று இந்த குடும்பம் ஒரு பாழாக்க குடும்பமாக, தேவனுக்கு உட்படாத குடும்பமாக, தேவன் அருவருக்கிற ஒரு சந்ததியாக இந்த ஜனங்கள், இந்த லோத்தின் குடும்பம் மாறி போனது. ஏனென்று சொன்னால் தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? நீ எங்கேயும் இருக்கக்கூடாது, உன் ஜீவன் தப்பும்படியே நீ ஓடி போக வேண்டும், பின்னிட்டு பார்க்க கூடாது என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்க தேவன் ஒரு இடத்தை காண்பிக்கிறார், அது அவனுக்கு பாதுகாப்பை உண்டாக்கும். தேவன் ஒரு இடத்தை காண்பிக்கிறார், அது அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவன் ஒரு இடத்துக்கு போகும்படி சொல்கிறார், அது நன்மை உள்ளதாய் இருக்கும். ஆனால் இவன் சொல்லுகிற காரியம் என்ன? நான் அங்கே போக முடியாது, நான் எதிரே இருக்கிறதான இடத்துக்கு போகிறேன். அந்த இடமும் அழிவுக்கு நேராக இருக்கிறது, பாவத்துக்கு நேராக இருக்கிறது. அங்கே தேவ தூதன் சொல்லுகிறான், அந்த இடம் நீ கேட்டுக்கொண்டபடினாலே அதன் மேல் அக்கினி வராதபடிக்கு நான் உன்னை தப்பி வைக்கிறேன் என்று சொல்லி இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதான வேளையில 24 சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமாராவின் மேலும் கர்த்தரானி வானத்தின் கந்தகத்தையும் அக்கினி வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழைத்து போட்டார். 26ஆம் வசனம் சொல்கிறது, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறி போனான். அல்லேலூயா. இவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன வார்த்தையை முற்றிலுமாய் கீழ்ப்படியவில்லை. வேகமாய் போனன்னு சொன்னா போல எங்கேயும் திரும்பி பார்க்க கூடாது ஆண்டவர் சொல்லிட்டாரு. நான் கொடுத்திருக்கிற பூமிக்கு நேராய் போனன்னு சொன்னார், அதற்கும் செவி கொடுக்கவில்லை. இப்பொழுது அவருடைய மனைவியை பார்க்கிறோம், திரும்பி பார்க்க கூடாது என்ற வார்த்தையை தேவன் எச்சரித்த சத்தத்தை இந்த லோத்தின் மனைவி கேட்டு இருக்கிறாள். கேட்டும் கூட கந்தகம் உண்டாயிருக்கிறது, அக்னி எழும்பி சோதோமின் மேலும் குமாராவின் மேலும் பாழாக்கி கொண்டிருக்கிறதான வேளையிலே 18 பாராமல் ஓட வேண்டிய இவர்கள், ஜீவன் தப்பி ஓட வேண்டிய இவர்கள் நம்ம மாத்திரம் என்ன பண்ணிட்டாங்களா? கொஞ்சம் என்னதான் நடக்குது, நம்ம வீடு இருக்குதா இல்லையா, சேர்த்து வைத்த ஆஸ்திகள் எல்லாம் இருக்கிறதா இல்லையா, இந்த ஜனங்க என்ன பண்றாங்க என்பதற்காக சற்று திரும்பி பார்த்தால், திரும்பி பார்த்த உடனே ஜீவன் போய் உப்பு தூணாய் மாறி போனார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையை சற்று கவனித்து பாருங்கள். என்றைக்கும் சொல்றாங்க அந்த உப்புத்தூள் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, வேத ஆராய்ச்சியாளர்கள் அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் எச்சரிக்கிறார், இங்க நிற்கக்கூடாது என்று சொல்லுகிறார், பின்னிட்டு பார்க்காதே என்று சொல்லுகிறார். ஒரு ஜீவன் தப்பி வைக்கப்பட வேண்டும் என்றால், இந்த அழிவுக்குனை விலக்கை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நீ வேகமாய் புறப்பட்டு நீ போக வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆனா இவர்களுக்குள்ள தெய்வ பயம் இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அந்த எண்ணம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள்.
தெய்வ சத்தத்திற்கு அடிப்படைந்து நடக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். இவருக்கு மாறாக என்ன செய்கிறார்கள்? இவர்களாய் சொந்தமாய் ஞானமாய் அவருடைய பார்வைக்கு அழகாய் இருக்கிற இடத்தை தேடி ஓடுகிறார்கள். இரண்டாவதாக அவருடைய மனைவி திரும்பி பார்க்க கூடாது என்று தேவன் சொல்லியும் திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறி போனாள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். திரும்பி பார்க்க கூடாத காரியங்கள் உண்டு. நாம் விட்டு வந்த பாவ காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், விக்கிரக ஆராதனை காரியங்களை நாம் திரும்பி பார்க்க கூடாது என்பதற்காக தேவனை நோக்கி பார்த்து உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே சொல்லி தொடர்ந்து விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்கள் ஓட்டங்களை பொறுமையாய் ஓடுங்கள் என்று தேவன் எச்சரித்தும் கூட இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில தான் விட்டு வந்த வாழ்வு, தான் விட்டு வந்த குடும்பம், தான் விட்டு வந்த பாவத்தை சற்று திரும்பி பார்க்கக்கூடிய நிலைகளிலே நாம் மாறி போகிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் தேசத்தையும் உன் இடத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டு போனார். அல்லேலூயா. புறப்பட்டு போனதுனால் பக்கத்துவமாக இருக்கிற ஈசாக்கை அவன் பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவன் சொன்னதை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரை மணலைப் போலும் என்றாலும் எண்ண முடியாத நிலைகளே கர்த்தர் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாம் பின்னிட்டு தன் தகப்பனையோ தன் குடும்பத்தை திரும்பி பார்த்திருப்பான் என்று சொன்னார். தேவன் கொடுத்த வாக்குதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போய் இருக்கும். எனக்கு தேவன் சொன்னவே, எனக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஏன் எச்சரிக்கிறார், ஏன் இதை செய்யாது என்று சொல்கிறார், ஏன் இதை திரும்பி பார்க்கிறது என்று சொல்கிறார், ஏன் முன்னோக்கி ஓடு என்று சொல்கிறார் சொன்னார். உன் வாழ்க்கைக்கு நேராக அழிவை சத்துரு வைத்துக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கைக்கு நேராக பின்னிட்டு பார்க்கும்போது எவையெல்லாம் விட்டு வந்தாயோ அந்த பாவ காரியங்களும் அந்த அநியாய காரியங்களும் அந்த சாபத்திலும் மீண்டும் உன்னை இருதயத்துக்குள்ளே பற்றிக் கொள்ளாது இருக்கும்படியாகத்தான் உன்னை முன்னோக்கி ஓடும்படியாய் ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்னைக்கு அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில சற்று திரும்பி பார்க்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. திரும்பி பார்த்தவுடைய எண்ணம் என்ன? ஜீவனை இழந்து போகிறோம். திரும்பி பார்த்தவுடைய எண்ணம் என்ன? பாவத்தில் விழுந்து போகிறோம். திரும்பி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது, பின்மாற்ற வாழ்க்கை வருகிறது. திரும்பி பார்க்கும்போது என்ன வருகிறது? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம். திரும்பி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை வருது, தேவனோடு இருக்கிற அந்த நல்ல ஐக்கியத்தை நாம் விட்டு விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்ற காரியம் இரண்டாவது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு மாறாக நான் ஓடுகிற ஓட்டத்தில் கொஞ்சம் நான் திரும்பி பார்த்துட்டேன். கொஞ்சம் இதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். கொஞ்சம் அதெல்லாம் எப்படிங்க விட்டுட முடியும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையில பெருத்த ஒரு பாவமாய் மாறிடும். நான் இருந்த சபையில் ஒரு வயசான அவர் அந்த உடைய பிள்ளை இந்த சர்ச்சில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தார். ஆனாலும் அவர் எந்த கொஞ்சம் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த ஆடி மாதம் திருவிழா வந்துச்சுன்னா, ஐயா ஞாசன வயசானவர் தான் ஞானசனம் எடுத்திருக்கார், ராபோஜை பத்திரம் கரெக்டாக கை வைப்பார், சர்வீஸ் வருவார். ஆடி மாதம் தான் திருவிழா அன்னைக்கு அவர் வணங்கின அந்த கோவிலுக்கு அந்த 3 நாள் தான் இருப்பார். அந்த மரங்களை கடிக்கிறது எல்லா வேலையும் செய்வார். அநேகர் கேட்டிருக்கிறார்கள், அநேக விசுவாசிகள் எல்லாருக்குமே பையன் பொறுப்பில் இருக்கிறார். இந்த பாவத்தை இங்கே செய்யலாமா அப்படின்னு சொன்னால் பழைய ஆத்தாவை எப்படா விடுறது அப்படின்னா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். பழைய நான் விட்டு விட மாட்டேன். எனக்கு கிறிஸ்துவும் ஓடும், நான் முன்னோக்கியும் ஓடுவேன், நான் பின்னோக்கியும் ஓடுவேன். தேவன் சொல்லுகிறார், இந்த சமூகமே நீங்கும் இல்லாதே உன் ஜீவன் தப்பித்துக் கொள்ளும்படியா நீ பின்னிட்டு பாராமல் ஓடி என்று தேவன் எச்சரிக்கிறார். அந்த வார்த்தைக்கு லோத்தமுடைய குடும்பம் கீழ்ப்படிந்து ஓடி இருப்பார் என்று சொன்னார். தேவன் காட்டிலே அந்த மலைக்கு ஓடிந்திருப்பார் என்று சொன்னார். லோத்துடைய வாழ்க்கையில மோவாப் அமிலேக்கியர்களான சந்ததி பிறந்திருக்க முடியாது. தன் தகப்பனோடு பாவம் செய்கிற ஒரு நவச்சனம் அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்காது. அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை தேவன் மாற்றி இருப்பார். ஒருவேளை லோத்துடைய மனைவி திரும்பி பார்க்காமல் போயிருப்பார் என்று சொன்னார். தன் பிள்ளைகளோடு கூட கடந்து போய் சொன்னார். அவருடைய பிள்ளைகள் துணிகரமாய் பாவத்தை செய்திருக்க முடியாது. ஆனால் தாயின் தகப்பனும் தேவ சட்டத்துக்கு மாறாக தான் செய்ய சித்தத்தை நிறைவேற்றும்படியால் அவள் கடந்து போனதினாலே 2 பிள்ளைகளை பாவம் செஞ்சாங்க. அந்த 2 பிள்ளைகள் பாவம் செஞ்சதால கர்த்தர் சொல்றார், மோவாபியர்கள் 10 தலைமுறை ஆனாலும் அவர் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாது என்கிறதாலே ஒரு பெருத்த கட்டளை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெற்றோர் செய்கிற பாவம் பிள்ளைகளுடைய சந்ததியை பாதிக்கிறது.
முன்னோக்கி ஓடுகிற தெய்வ சபையை நாம் தொடர்ந்து முன்னோக்கி ஓடும் என்றால் நமக்கு பெருத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. மூன்றாவதை நாம் பார்த்து நாம் முடிக்கலாம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராக புத்தகத்திலே பார்க்கும்போது ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். என்ன சம்பவத்தை வாசிக்கிறோம்? மோசே குறித்து வாசிக்கிறோம். ஒரு பெருத்த ஒரு மனிதன், தேவனுக்காக வைராக்கியமான ஒரு மனிதன், தேவனோடு பேசின ஒரு மனிதன், தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். மோசேயின் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருக்கிறான் என்கிறதானே ஒரு பெருத்த சாட்சி ஆண்டவர் மோசே குறித்து கொடுக்கப்படுகிறதானே வார்த்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே நாம் பார்க்கப்படும் போது வேதம் என்ன சொல்கிறது? மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட புறப்பட்டு வருகிறான். புறப்பட்டு வருகிற வழியிலே அவள் 2 இடங்களிலே அவர்கள் அநேக இடத்தில் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் எழுப்பினார்கள், முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அவனமாய் வருகிற போது யாத்ராகம் 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் போது 1ஆம் வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் புறப்பட்டு தியானம் பண்ணி பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க என்ன இல்லாமல் இருந்ததா? தண்ணீர் இல்லாமல் இருந்தது என்று வாசிக்கிறோம். இங்க தண்ணீர் இல்லாது இருப்பதினாலே அவர்கள் களைப்படைந்திருக்கிறார்கள், தாகத்தால் இருக்கிறார்கள். மிருக ஜீவன்களும் இஸ்ரவேல் சகல ஜனங்களுமாக தண்ணீருக்காக போராடி கொண்டிருக்கும் போது மோசேக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்கள். மோசேக்கு விரோதமாய் எழும்பி நின்று அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நாங்கள் எகிப்தில் நாங்கள் நன்மையாக இருந்தோமே, எங்களை கொண்டு வந்து அழிக்கும்படியாய் கொண்டு வந்திருக்கிறது சொல்லி மோசேக்கு விரோதமாய் கல்லெறியும்படியாய் அவர்கள் எல்லாம் நினைக்கிற போது மோசே தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறார். ஆண்டவரோடு கூட பேசுகிறார். பேசுகிற போது ஆண்டவர் சொல்றாரு, அதே 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, ஜனங்கள் பிடிக்கும்படியாக அதிலிருந்து என்ன செய்யுமா? தண்ணீர் புறப்படும் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்போது ஆண்டவர் சொன்னாங்க, ஓரப்பிட்டு சொல்லப்பட்ட கண்மலையில் வந்து நான் நிற்கிறேன், நீ ஜனங்களை அழைத்து கொண்டு வா. அவருடைய கண்களுக்கு முன்பதாக நீ கொண்டு வந்திருக்க அந்த கோலினாலே என்ன செய்ய வேண்டுமா? கண்மலையை அடிக்க வேண்டும். அல்லேலூயா. உடனே மோசே எல்லாரும் அழைத்து கொண்டு போகிறான், கண்மலையை அடிக்கிறான். தண்ணீர் புறப்பட்டது. எல்லாரும் தண்ணீர் என்ன பண்ணாங்க? குளித்து இளைப்பாறினார்கள். அது என்னாக புத்தகத்திலே பார்க்கும்போது 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமாய் பிரயாணம் பண்ணி என்னாகும் 20ஆம் அதிகாரம் 1 சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரரின் சபையர் எல்லாரும் 1ஆம் மாதத்திலே சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மீரியா மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டால் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோடு வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சடையில் மாண்டும் போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாய் இருக்கும் என்று மீண்டும் தண்ணீருக்காக ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த தண்ணீருக்காக அவர்கள் அநேக காரியங்களை பேசுகிறார்கள், கூட்டம் கூடுகிறார்கள், செயல்படுகிறார்கள், விரோதம் பாராட்டுகிறார்கள். இதெல்லாம் மோசேக்கு மிகுந்த ஒரு எரிச்சலில் கவலை உண்டாக்கி வைத்திருக்கிறது. மோசே தேவனுடைய மனுஷனா இருந்தாலும் மோசேக்குள்ள அதிகமாய் காணப்பட்ட ஒரு காரியம் என்ன? மிகுந்த கோபம் உள்ளவர். அல்லேலூயா. எகிப்தில் சண்டை போடும்போது எகிப்தில் என்ன பண்ணாரு? கொலை செய்தார் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். கற்பனை அங்கேருந்து கொண்டு வர ஜனங்கள்லாம் வழி மாறி போனாங்க. கற்பனைக்கு என்ன 2 போட்டு உடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அந்த கோபம் அவனை விட்டு என்ன செய்யல? மாறி போகவே இல்லை. ஆனால் மோசேக்கு தாண்டி வீட்டு உண்மையுடன் அவன் மிகுந்த சாந்த குணம்னு ஆண்டவர் சொல்றார். 6 லட்சம் புருஷர்களையும் திரளான ஜனங்களை ஏற்கனவே 12 லட்சம் மக்களையும் நடத்தி கொண்டு வருவது சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஒரு மாபெரும் தலைவனாக இருந்து 40 வருஷங்கள் வனாந்திரத்திலே இந்த ஜனங்களுடைய தேவைகளை தெய்வ சபையை பெற்றுக் கொடுத்து அவருடைய குறைகள் எல்லாம் தீர்த்து வழக்கை விசாரித்து நேர்த்தியாய் கொண்டு வருகிறார். ஆனாலும் நீங்க ஆண்டவர் இவர்கள் எல்லாம் தன்னிற்கு மீண்டும் பிரச்சனை பண்ணி இவரெல்லாம் கூட்டம் கொடுக்கிற போது மோசே மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் பேசுறார். ஆண்டவரே, இப்போ நான் என்ன செய்யட்டும்? இந்த ஜனங்களை எனக்கு விதமாக பேசுறாங்க, கூட்டம் கூட்டிட்டாங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க? கேட்கிற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே பேசி அங்கே ஆண்டவரத்தில் போய் பேசுகிறான். பேசுகிற போது ஆண்டவர் அவனுக்கு மீண்டும் 8ஆம் வசனம் சொல்கிறார், நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சோலை ஆரணும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மனை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவளுக்கு கண்மனையிலிருந்து
தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவருடைய மிருகங்களுக்கும் பிடிக்க கொடுப்பான் என்றார் என்று வாசிக்கிறோம். இப்ப பிரமாணங்கள் மாறுகிறது. முதல்ல ஆண்டவர் சொன்னாரு, ஓரத்துல வந்து நான் நிற்பேன், கண்மலை என்ன பண்ண வேண்டும், அடிக்க வேண்டும். இப்போது அதே தண்ணீர் பிரச்சனை தான். அந்த தண்ணீருக்காக இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் கண்மலை கிட்ட வருகிறேன், நீ கண்மலை இடத்துல போய் முன்பு அடித்தது போல நீ கோலை நீட்டி அடிக்காமல் என்ன வேணும் பேசணும் ஆண்டவர் சொல்லிட்டார். எப்பவுமே ஆண்டவர் ஒரே காரியத்தை சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நம்ம பிள்ளைகளுக்கு ஒரே காரியத்தை கற்றுக் கொடுக்கிறோம். நேற்று ஒன்று கற்றுக் கொடுத்தோம், இன்று ஒன்று கற்றுக் கொடுப்போம், நாளை ஒன்று கற்றுக் கொடுப்போம். அப்போ ஆண்டவர் சித்தனை அடித்தாலும் தண்ணீர் வரும், நீ பேசினாலும் தண்ணீர் தான் தேவன் பயன்படுத்துகிற ஒரு காரியம். இப்போ மோசைக்குள்ளே இந்த ஜனங்கள் தொடர்ந்து எரிச்சல் படுத்தி இருக்கிறபடினாலே, மோசைக்குள்ள இந்த ஜனங்கள் தொடர்ந்து தனக்கு விரோதமாக எழுதி இருக்கிறதுனாலே இந்த ஜனங்களுக்கு முன்பாக அவன் கோபப்பட்டு என்ன செய்கிறான், அந்த கண்மலைக்கு முன்னே அவன் போகிறான். போன பின்பு அவன் கோலையும் எடுத்துக்கொண்டு போகிறான். போனது பின்பு அவன் சில 10 மோசையும் ஆரோனும் சபையார் கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவரை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோம் என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கூலினால் 2 தரம் அடித்தார். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவருடைய மிருக ஜீவன்களும் குடித்தது என்று வாசிக்கிறோம். இப்ப தேவன் மோசையோடு பேசினாலும் 40 நாட்கள் 2 முறை உபவாசித்து ஜெபித்தாலும் கூட, தேவன் அவனை நடத்தினாலும் கூட, இப்போ இந்த மோசைக்குள்ளே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய், தேவன் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைக்கு விரோதமாய் என்ன செய்கிறார் சொன்னால், பேச வேண்டும் என்று சொன்ன இடத்திலே 2 முறை கோபத்தில் தனக்கு இருக்கிறதான ஜனங்கள் இருக்கிற எரிச்சலினாலே கண்மலை பார்த்து அடிச்சுட்டார். ஒரு நம்மளால சொல்லுவோம், நான் தெரியாம தான் பண்ணிட்டேன், 12 லட்சம் புருஷரை நடத்தி கொண்டு வர்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் நடத்தி வந்தாலும் பிரமாணம் கட்டளையும் சகலமானவருக்கும் ஒன்றுதான். அல்லேலூயா. இப்போ அடிச்சதுனால தண்ணி வந்துடுச்சு, ஜனங்களுடைய தாகம் தீர்ந்து போயிடுச்சு. ஆனால் ஒரு காரியம் நடக்கிறது, என்ன என்று சொல்லி பார்க்க 12 சொல்கிறது, இந்த கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினாலே இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போகும் என்று கர்த்தர் சொல்லிட்டார். அல்லேலூயா. 40 வருஷம் உழைப்பு, 40 வருஷம் போராட்டம், 40 வருஷ காலங்கள், 80 வருஷம் வனாந்திர வாழ்க்கை, 40 வருஷம் அவங்க ட்ரைனிங் அனுப்பினாரு, பயிற்சிக்கு போயிட்டு மறுபடியும் தான் பார்வையிட்ட வரான், மறுபடியும் 40 வருஷம் நடந்துக்கணும். 80 வருஷம் அவனுடைய வாழ்க்கையில வனாந்திரத்தில் கழித்த ஒரு மனிதன், தன் ஜனங்களுக்காக தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்த ஒரு மனிதன், பார்ப்பனுக்கு முன்னே அநேக அடையாளங்கள் அற்புதம் செய்த ஒரு மனுஷன், எல்லாவற்றையும் செய்து தேவ ஞானத்தோடு கூட ஒரு பெரிய தேவ மனுஷனாய் கொண்டு வந்தாலும் கூட ஒரு இமை பொழுதிலே பேச வேண்டும் என்று சொன்ன ஒரு இடத்திலே மோசே தவறி போய் கண்மலை 2 முறை அடித்ததினாலே உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், என்னை விசுவாசியாமல் போன அப்படின்னா நீங்க நான் கொண்டு போகிறேன் பாலும் தேனும் ஓடுகிறேன் அந்த தேசத்துக்குள்ளே நீ பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஓடுகிற ஓட்டம் 40 வருஷம் ஓடினாலும், 50 வருஷம் ஓடினாலும், 20 வருஷம் ஓடினாலும் ஓட்டத்தில் ஜாக்கிரதையாக ஓட வேண்டும். தேவ வார்த்தைக்கு விரோதமாக இருக்கும் போது, தேவன் சொன்னதுக்கு மாற நாம் செய்கிற போது, பேச வேண்டும், அடிக்க வேண்டும், ஆனால் மாறி செய்கிற போது வேதம் சொல்லுகிறது நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காணானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. கடைசியாக வாசத்தை படிக்கலாம். 106ஆம் சங்கீதத்தில் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 106ஆம் சங்கீதம் 32ஆம் வசனம். மேரிபா தண்ணீரிடத்திலும் அவர்கள் கடும் கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கு என்ன வந்ததா, பொல்லாப்பு வந்தது. அல்லேலூயா. இந்த ஜனங்கள் நிமித்தமாக கடும் கோபம் ஊட்டினபடினாலே அங்க என்ன வந்திருக்கிறது, பொல்லாப்பு வந்தது. இதனால யார் நன்மை இழந்து போனது, மோசே தேவ மனுஷன் தான். அவன் பட்ட பிரயாசனம் என்ன, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன் அந்த தேசத்துக்குள்ள தன்னையும் தன் சந்ததியை கொண்டு போய் சேர்க்கும்படிய தேவன் அழைத்தார். எத்தனையோ காரியங்களை தேவனோடு இருந்த ஒரு மனுஷன், ஒரு சின்ன காரியம்தான் தேவன் அவனை கானானுக்குள்ளே கொண்டு போகல. வாசிக்க வேண்டாம். குறித்து உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 48லிருந்து 58 வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். அதை சொல்கிறது, ஒரு மலையின் மேலே ஏறி ஆலோசனை, நான் நீ அடக்கம் செய்ய போகிறேன், நீ கானானை பார்த்துக்கொள், நீ பார்க்க முடியும், பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா, பரலோகத்தை பிரவேசிக்கிறோமா? இன்னைக்கு நாம் பார்க்கிறதுக்காக அழைக்கப்படவில்லை, அதற்குள் பிரவேசிக்கப்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா.
அல்லேலூயா. என் ஓட்டம் சரியா இருக்கணும், நான் சரியா தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யணும். அதை செஞ்சாதான் என் வாழ்க்கையில் என்ன இருக்கும், தேவன் இன்ப காணாதக்குள்ளே கொண்டு போவார். அல்லேலூயா. பாட்டு பார்த்தனால ஆண்டு கொண்டு போக மாட்டார். வேதத்தை வாசித்து பதிலாக கொண்டு போவதில்லை, அதை கை கொண்டு தேவனுக்கு பயந்து ஆண்டவர் நாள்தோறும் நாம் கொடுக்கிற அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் தேவன் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தைகள் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் தேவன் நம்மை கொண்டு போகிறார். இவன் இழந்து போனது நித்தியமாக இருக்கிற காணானை இழந்து போனார். அல்லேலூயா. இன்னைக்கு 3 மனிதர்களை குறித்து பார்க்கிறோம். ஆதாம் தன்னை வைத்து தேவ வார்த்தை கீழ்ப்படியாமல் போனாலே மகிமையான் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல ஒரு இடத்தை இழந்து போனான். 2ஆவதாக பார்க்கும்போது சமூகம் இல்லாதே பின்னிட்டு பாராட்டு சொன்ன போது லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்ததினாலே தன் ஜீவனை இழந்து அநேகருக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக உப்புத்துணாய் மாறியிருக்கிறார். 3வது வேதம் அழகாய் சொல்வது மோசே பார்க்கிற தேவ மனுஷன் தான். ஆனால் இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக பேசுவதற்கு அடித்ததினாலே தான் போய் சேர வேண்டிய காரணத்துக்குள்ளே சேர முடியாமல் போய்விட்டது. நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செய்து கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். தேவ பிரசன்ன மத்தியிலே கர்த்தர் நாளை கொண்டு வந்து ஆராதிக்க தேவனுடைய நல்ல கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். நல்ல 3 விதமான வார்த்தை நாம் தியானித்தோம். ஒரு வேலை நமக்கு அழகாக சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள். ஒரு வேலைக்காரர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தை மரியாதைய வார்த்தைகள் பறித்து நைத்தியம் செய்தார்கள், ஒரு பெருத்த ஆசீர்வாதம். அதே வார்த்தையை பார்க்கும்போது புசிக்க வேண்டாம் என்று சொன்ன வார்த்தைக்கு ஆதாம் ஏவாளும் கீழ்ப்படியாமல் போனதினாலே மகிமை இழந்து போனால் என்று சொல்ல பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, சபையில் எங்கும் இருக்காது அழிவுக்கு தப்பும்படியை ஓடிப்போ கிழக்கு பார் என்று சொன்ன வார்த்தைக்கு லோத்தும் அவருடைய மனைவி கீழ்ப்படியாமல் போனதினாலே ஒரு குடும்பம் ஒன்றுமில்லாமல் துணையாய் போனது. மனைவி உப்புத்துவனாய் மாறிப்போனார் என்று வாசிக்கிறேன். மோசே ஒரு தேவ மனுஷனாய் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டு காலங்கள் ஏற்கனவே 80 வருஷம் நடத்தி கொண்டு போனாலும் கூட தன் வாழ்க்கை கர்த்தருக்கு அர்ப்பணித்தாலும் கண்களை அடிக்கும் போது அடித்தான். அதை பேசும்போது அவன் பேசாமல் அடித்ததினாலே கோபத்தினாலே வேதம் சொல்லுவது, நான் உங்களுக்கு கொடுக்கிற அந்த கானான் தேசத்திற்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி கர்த்தர் ஒரு மலையை மோசையை கொண்டு போய் காண்பித்து அடக்கம் பண்ணினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு அநேகமுறை நம்ம கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் எச்சரித்தும் அந்த வார்த்தைக்கு நாம் மீறி நடந்த காலங்கள் நாட்கள் உண்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் நம்முடைய வாழ்க்கை நன்மை இல்லைன்னா நாம் தேவ வார்த்தைக்கு விரோதமாக நம்முடைய சுய சித்தத்தை நிறைவேற்ற முயற்சிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு தேவ சமூகத்திலே மனம் திரும்பும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கிற அளவில்லாமல் நேசிக்கிறேன் எல்லாருமே தெய்வமே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலவிடை கால மீண்டும் நன்றி சொல்லுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் தேவ நாமத்திற்கு நான் ஒன்றாக இணைந்து மீண்டும் ஆராதிக்க கற்றுக் கொடுக்க நல்ல கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் ஆராதித்து பாடி மகிமைப்படுத்தி பரிசுத்த ஆவின் வல்லமையோடு துதிக்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இதனாலே கூட கர்த்தாவே நான் கேட்ட வார்த்தையின்படி எங்களை பரிசுத்தமாய் தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனை அதுவே லேகாப்பின் குடும்பத்தார் ஒரு யோனாத்தாபின் சொன்ன தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தது போல நாங்களும் தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கும்படியான ஒரு இதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதனால் வந்த சகல மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி உலகத்தில் வந்து கொடுக்கிற பொருளாதார வாதைக்கு விலக்கி குடும்பங்களை பாதுகாக்கப்படியாய் தேவ கரத்திலே பொறுத்து ஜெபிக்கிற இந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ணினேன். குழந்தை ஏனா கிரேஸ்க்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி அதனாலே போல தேவ கிருபை பெற்று வாழத்தக்கதாக இந்த குழந்தை நாங்கள் வாழ்த்து இருக்கிறோம். ஆண்டுடைய ஆசீர்வாத அந்த குழந்தைகள் இருப்பதாக அவரை பெற்றோர்கள் சபைக்கு முன்னே வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். சபை கூடுவர்களை விட்டுவிடாதவருக்கு அவர்கள் தொடர்ந்து சபையில் வந்து ஆண்டவரை ஆராதித்து தேவ பயத்தோடு கர்த்தர் கொடுத்த குழந்தை அண்ணாலை போல கர்த்தர் கொடுத்தார். அந்த கர்த்தருக்கே கொடுக்கிற வார்த்தையின்படி சரியாக வளர்க்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பல தடைப்பட்டு போன மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீர் ஆமே. அடவரை வியாதி பரவிட்டு இருக்கிற மக்களுக்கு வீட்டு சுகம் பல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கபடியா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. சென்று சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களில் பரவாகி. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதான வழிநடத்தும் சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வர்க்கணம் யாவும் நம்முடைய ஊழியர்களும் தடைபட்டு போன
அந்த பிள்ளைகளோடு கூட விசேஷம் அந்த குழந்தை பிரச்சனை அந்த குழந்தையோடு பெற்றோடு கூட இந்த வாழ்க்கையில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கிற அந்த பிள்ளைகளோடு கூட நலத்திறந்து காப்பதாக. ஆமென். ஒரு தேவனுக்கு மகிமை.